வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்டு ஒரு கேள்வி. கடகம் ஆயுள்யம். படாத கஷ்டம் பட்டு கொண்டிருக்கிறேன். கடன் தொல்லையில் அவதிப்படுகிறேன். கடன் தீர ஒரு வழி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலி உண்மையாகவே கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் இப்போ ஒரு மாதிரி பயங்கரமான சாதகம் இல்லாமல் தன்மையில் இருப்பீங்க. அதில் இப்போது கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நைட்டு தூங்கலை, ஒரு மாதிரியாக இருக்கீங்க. வழக்கமாக சொல்கிறது தான், தனிமையில் அழுகிற அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சு. நேற்று ஒருத்தரை மீட் பண்ண, அவர் கடகராசி. ஓகேங்களா, கடகராசி பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஒரு மிக பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேசக்கூடிய சில அனுபவங்கள் வச்சு அவர் பேசும்போது ஐ ஆல்ரெடி கிரைனே அப்படின்னு சொன்னார். அதாவது நான் அழுதுட்டேன், நிறைய அழுதுறப்பெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய இதாக இருந்தவர் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அதே நேரத்தில் நிறைய துரோகங்களை பார்க்குறேன். நான் ஒரு இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், இவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் எல்லாருமே எனக்கு பண்ணுற துரோகத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு வந்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தை செக் பண்ணும்போது ஒரு பலமான ஜாதகம் அந்த ஜாதகம். சரி, இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி வரும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான பலமான ஜாதகம் எப்போதும் கஷ்டப்பட மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே அப்படின்னா, கஷ்டப்படுவாங்க. கஷ்டம் வெளியே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா, எல்லாரும் உலகத்தில் மிகப்பெரிய நபர்கள்னு நம்ம சொல்கிற பலர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கஷ்டம் லக்னாதிபதியின் பலம் வெளியே தெரியறதால தெரியாது. லக்னாதிபதி பலமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கஷ்டம் வெளியே தெரியாது. ஆனால் அவங்க கடனில் நம்ம ஆயிரக்கணக்கில் கடனில் இருக்கோன்னா அவங்க கோடிக்கணக்கில் கடனில் இருப்பாங்க. அப்போ இதனோட இயல்பாக இந்த கடனை நிர்ணயம் பண்ணுறது உங்களுடைய லக்னத்தொடனுடைய பலம். ஓகேங்களா, உங்களுக்கு 10 வழி கடன் இருக்கா, 100 வழி கடன் இருக்கா, 1000 வழி கடன் இருக்கா, லட்சம் வழி கடன் இருக்கா, 1000 கோடியில் கடன் இருக்கா என்பதை நிர்ணயம் பண்ணுவது உங்களுடைய லக்னத்தினுடைய குவாலிட்டி. இதனோட அடிப்படையில் ஏன் இந்த காலகட்டம் இந்த மாதிரி நடக்குது அடிக்கடி சொல்லுவேன். ஜோதிடத்தில் அஷ்டம சனின்னு ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அமைப்புகளில் வெளியில் சொன்ன ஒரே ஒரு ஜோசியர் மனுஷன் நான் தான். ஓகேங்களா, இந்த அமைப்பில் என்ன பண்ணால் கடன் தீரும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இப்போதைக்குங்க ஒரு வருஷத்துக்கு நல்ல பலன் நடக்காது. இதையும் நான் தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த இடத்துல போய் என்ன மாதிரி குட்டிக்காரனை அடிங்க. ஓகேங்களா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 2024 ஏப்ரல் வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேங்க. ராசி பலனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இது பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பலன் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் உண்மையை மட்டும் சொல்கிறேங்க உங்ககிட்ட. அந்த ராசி பலன்லையும் போய் பாருங்கள், கீழே எல்லாம் ட்ரூன்னு தான் கமெண்ட் பண்ணுவாங்க. உண்மையான ஒரு முகத்தோட எந்த ஃபேக் ஐடியும் இல்லாமல் இருக்கிறவங்க, ஃபேக் ஐடியில் இருக்கிறவங்க தான் பாவம் அவங்களுடைய வளர்ப்பின் அடிப்படையில் சில கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இல்லாமல் உண்மையை மட்டும் 2024 ரிலீஸ் ஆகும்போது கடந்த காலத்தில் மிதுனத்துக்கும் மகரத்துக்கும் நல்ல பலன் சொல்லலை. இப்போ மெல்ல அவங்க வெளியில் வராங்க. ஒரு அம்மா அந்த போபி பஜார் புக்கெட் மர்தாஜமில் பார்த்து மகர ராசி போன வருஷம் மாதிரி இல்லை தம்பின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த விஷயம் இப்போ அவங்களுடைய 7 சனி அமைப்பு விலகிருச்சுல, இப்போ அதே சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய கடகமும் கும்பமும் 2024 கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுவீங்க. அதனால இந்த கஷ்டம் எதுக்கு, இந்த சோதனை எதுக்குன்னா, உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது, உங்களுடைய காதல் எப்படிப்பட்டது, உங்களுடைய பணம் இல்லாதனால உங்களை சுற்றி எல்லாம் எப்படி மாறுறாங்க, உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டதுன்ற மாதிரியான வயதுக்கு ஏற்ற மாதிரியான கெடுதல் தான். குழந்தைங்களாக இருந்தால் படிப்பில் ஃபோக்கஸ் இருக்காது. பருவ வயசில் இருந்தால் காதல், பணம், வேலை. பெரிய அமைப்பில் இருந்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் மனைவியின் வழியிலையோ கணவனின் வழியிலையோ ஏதோ ஒரு மாதிரியான ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான சில அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மைகள் தான் உங்களுடைய அஷ்டம சனி இருக்கும். ஒரே விஷயங்க, உங்களுடைய லக்னாதிபதியின் பலத்திற்கேற்ப இழந்த உயிரை தவிர்த்து மற்ற எல்லா அமைப்புகளும் 2025 ஏப்ரலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரும். அடுத்ததாக இழந்த காதல் திரும்ப வராது. இதுவும் மைண்டில் வச்சுங்க. அஷ்டம சனியில் ஒரு காதல் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயமும் திரும்ப வராது. இதை ஏன் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு வருஷம் கூட உங்களோட கஷ்டகாலம் இல்லை. இன்னும் ஒரு 10 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிறீங்க. நீங்கள் கடந்த 1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு வீடியோங்க இது. ஓகேங்களா, கடகராசிக்காரங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தருங்க, மிகப்பெரிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். ஓகே, நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.